இவ்வளவு உதாரித்தனமா, இவ்வளவு பொறுப்பற்றத்தனமா இருக்கட்டுங்க. இதெல்லாமே இவர் சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போம். அரசு பொதுவான இந்த இடம் கொடுக்கல. அரசு இந்த மாரி இடத்துல குடுத்தது. போலீஸ் கவனம் செலுத்தல. அப்புறம் இவரு கரூர்ல மட்டும் ஏன் நடக்குதுலாம் சொல்றீங்கல்ல. இத ஏன் நீ அப்பவே சொல்லல? அத சொல்வதற்கு ஏன் உனக்கு 4 நாளு? நீ என்னன்னா உண்மையான அக்கறை இருந்திருந்தா, இந்த சம்பவத்தை நீ சொல்லுகிற இந்த பொய்யான குற்றச்சாட்டை உடனடியா கூட உன்னால ஏன் சொல்ல முடியலங்கிறேன் நான். நீ தயார் பண்ற. நீ மாட்டிக்கிட்ட. மாட்டிக்கிட்டதுக்கு என்ன பண்றன்னா, உனக்கு தூக்கி உதவி செஞ்ச மேல பழி போடுறதுக்காக நீ தயார் பண்ற. நீ சொல்றதுல உண்மை இருந்தா, கோர்ட்ல ஏன் நீ அத சொல்லல? நான் என்ன சொல்றேன்? இதெல்லாம் நீங்க வெளிய சொல்றீங்கல்ல. இவ்வளவு சொன்னீங்கல்லங்க. கோர்ட்ல ஏன் சொல்லல? இதெல்லாம் நீ கோர்ட்ல சொல்லியிருக்கலாம்ல. கரூர் மாவட்ட செயலாளர் தான் அத மதியழகன் தான் ஏற்பாடு பண்ணாரு. உன் கட்சிக்காரன தானே நீ சொல்லியிருக்க. அவரு தான் உன் கைது கட்சி இப்போ பண்ணிட்டீங்க. நீங்க எவ்வளவு நாணயமற்றவருங்க. இந்த முட்டு குடுக்குறவனுங்களா நான் கேட்கிறேன். இவங்க சொல்றதையெல்லாம் நீங்க முட்டு குடுத்து விஜய் மேல குற்றச்சாட்டு இல்ல, நீங்க இடம் மாத்தி குடுக்கணும்னு சொல்றீங்கல்ல. அத அவன் கட்சிக்காரனே கோர்ட்ல சொல்லல. ரோட்ல தான் சொன்ன அவதூறு. இந்த 4 நாள் அவகாசத்தை எடுத்துக்கிட்டது இந்த அரசு நிவாரண நிதி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள புந்து எஸ்கேப் ஆயிட்டானுங்க. ஓடிட்டானுங்க. ஓடி ஒளிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ஆள காணோம். இன்னைக்கு வரைக்கும் எங்க இருக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியல. விஜய் மட்டும் அட்ரஸ் பண்ண முடியுது. மத்தவங்க யாருமே எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. இல்ல போலீஸ் நினைச்சா அத ட்ரேஸ் பண்ண முடியாது. பண்ணிருக்கணும். பண்ணல. ஏன் பண்ணல? அது எனக்கு தெரியல. இவங்க பண்ணிருக்கணும். அப்பவே பண்ணிருக்கணும். குறைந்தபட்சம் அன்னைக்கு இந்த மாவட்ட செயலாளர் மதியழகனை கைது பண்ணாங்கல்ல, அதை அன்னைக்கு பண்ணிருக்கணும். 27ஆம் தேதி இரவுக்குள்ள பண்ணிருக்கணும். 28ஆம் தேதியாவது பண்ணிருக்கணும். அவரையே தாமதமாப்படுத்தினீங்க. அதுக்கப்புறம் புஷி ஆனந்தெல்லாம் நீங்க அடுத்தடுத்து கைது பண்ணிருக்கணும். விஜய் கைது பண்றது சரியில்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதை விஜய் கவனிச்சிருக்கணும்னு சொல்றவங்க கூட என்னன்னா, இன்னொரு பக்கத்துல விஜய்க்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு முட்டு கொடுக்கத்தான் செய்யறாங்க. அதை சேர்த்து சரி விட்டுருங்க. விஜய் கைது பண்ணுவதனால் உங்களுக்கு பெருமான கூட்டம் இருக்குது, அதனால சட்ட ஒழுங்கு வரும், பிரச்சனை வரும்னாலும் கூட இன்னைக்கு கைது பண்ற முயற்சியில் இருக்கிறவங்க அன்னைக்கு பண்ணியிருந்தா கூட இந்த அவதூறு சொல்லியிருக்க மாட்டாங்க. இது எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்குங்க. அந்த செந்தில் பாலாஜி அங்க போய் உதவி செய்யறாரு. அவர் மேல பழி அனுப்புறாங்க. கொலை பண்ணவனுங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து அவரு தான் பண்ணிட்டாருங்கிறானுங்க. எல்லாம் எதுக்கெல்லாமே வீடியோ ஆதாரம் இருக்குது. போலீஸ் மேல அவதூறு சொல்றாங்க. ஒவ்வொரு வீடியோவா வருது. நடக்காதுன்றதுக்கு என்ன நீங்க எப்படி பேசுறீங்கன்னா கேள்வி கேட்கிறாங்க. என்ன நடந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நடக்காதுங்கிறத நீங்க இப்போ வீடியோ தான் இருக்கு. போலீஸ்காரரை இவங்க அடிக்கிறாங்க, தகராறு பண்ண போறாங்க, குடிச்சிட்டு போலீஸோட சண்டை பண்றாங்க. போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க. நாமக்கல்லே தடுக்கிற வீடியோ எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஒவ்வொரு ஊர்லயும் போலீஸ்காரர்கள் இவரை கட்டுப்படுத்த போனா போலீஸ்காரோட வன்முறை செய்யறாங்க. ஒரு கட்டுக்கடங்காத கூட்டத்தை போலீஸ் என்ன பண்ண முடியும்? ஒரு 4 பேர் அரட்டி விட்டுலாம். இல்ல மற்ற இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இப்படி பண்ணா போலீஸ் பாத்துட்டு இருக்குமா? ஆமாங்க. அவங்க மேல மட்டும் ஏன் அந்த கரிசனைன்னு தானே கேக்குறாங்க. அதைத்தான் நம்ம திரும்பியும் கேட்கிறோம். இது புதுசு இல்ல. நீங்க ஆரம்பத்துல இருந்தே இது நடக்குது. திருச்சியில ஆரம்பிச்சதுல இருந்து நடக்குது. திருச்சியில அந்த குறுகலான இடத்துல அனுமதி கொடுக்க முடியாதுன்னு அன்னைக்கே சொல்லிருச்சு நிர்வாகம். அந்த இடத்துல நடக்க முடியாது, இது குறுகலான இடம், தெருமுனை கூட்டத்துக்கு உகந்ததல்லன்னு சொல்லிதான் பிரச்சனை வந்தது. உண்டா இல்லையா?